புதுச்சேரி தினமலர் பதிப்பின் பட்டம் இதழ் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பதில் சொல் பரிசுவில் வினாடி வினா போட்டியை நடத்தி வருகிறது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள 160 பள்ளிகளில் இப்போட்டிகள் நடத்தப்படுகின்றன. தினமலர் பட்டம் இதழுடன் புதுச்சேரி ஆச்சாரியா கல்வி நிறுவனமும் கைகோர்த்துள்ளது. கள்ளக்குறிச்சி தியாகதிருக மவுண்ட் பார்க் மேல்நிலைப் பள்ளியில் வினாடி வினா தகுதி சுற்றுப் போட்டி நடந்தது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 1000 பேர் கலந்து கொண்டனர். பொது அறிவு உட்பட 20 வினாக்கள் கேட்கப்பட்டு தேர்வு நடந்தது. அதிக மதிப்பெண் பெற்ற 16 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான வினாடி வினா போட்டி இன்று நடைபெற்றது. எங்கள் ஸ்கூலில் தினமுமே பட்ட இதழ் தினமுமே கிளாஸ்க்கு கொண்டு வந்து தருவாங்க. நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி படிப்போம். அதில் ஃபஸ்ட் பேஜில் சின்ன சின்ன பாக்ஸில் அதிகமான நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஷின் கேட்கும் போதும் அதில் இருந்த கொஷின்ஸ்லாம் எவ்வளோ தூரம் கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஈஸியாக இருக்கும். தினமும் அதை வாங்கி படிக்கணும். படிக்கும்போது அவங்க கேட்குற கொஷினுக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு மோட்டிவேபிளாக இருந்துச்சு. இந்த மாதிரி இதில் செலக்ட் ஆகி ப்ரைஸ் வாங்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா கொஷினும் ரிஸ்க்காக இருந்தாலும் எங்களுக்கு அது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலேஜ்லாம் நாங்கள் கெயின் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி வருஷம் எங்களுக்கு தினமலர் வச்சாங்கன்னா, தினமலர் இந்த பட்டம் போட்டி வச்சாங்கன்னா நாங்கள் இன்னும் எங்களோட நாலேஜை கெயின் பண்ணிப்போம். இந்த பட்டங்கிறது நார்மலாக நம்ம இப்போ இந்த பட்டம் பேப்பரில் நம்ம ஈஸியாக டேரெக்டாக நம்ம கெயின் பண்ணிக்கலாம். இதே நம்ம கூகுளில் போய் பார்த்தா அங்கே ஓடி போய் தேடுறதை விட்டுட்டு தினமலரில் ஈஸியாக நம்ம டேரெக்டாகவே கெயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது பட்டம் டெய்லியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி வருஷம் போட்டி வச்சா நாங்கள் இன்னும் நிறையா நாலேஜ்லாம் கெயின் பண்ணுவோம். நான் சும்மா ஸ்கூல் புக் தான் படிப்பேன். இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் புதுசாக பட்டம் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு எதுவும் படிக்கல. சாதா புக்கு படித்து போர் அடிச்சுன்னு சும்மா எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அதில் நிறையா கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது, ஜென்ரல் நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா அதில் கேம்ஸ், குவிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. அது கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் படிக்க ஆரம்பிச்சேன். நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி கலெக்டர் பிரசாந்த், தினமலர் நாளிதழ் வெளியீட்டாளர் கே. வெங்கட்ராமன், ஆச்சாரிய உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களின் தலைவர் அரவிந்தன், மவுண்ட் பார்க் கல்வி குழும தாளாளர் மணிமாறன், பள்ளி முதல்வர் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறுத்தை, படை சிறுத்தை, பனி சிறுத்தை ஆகிய 4 புலியினங்கள் காணப்படும் ஒரே ஒரு மாநிலம் எது? முதல் சுற்றில் தேர்வான 16 பேர் 8 அணிகளாக பிரிக்கப்பட்டு வினாடி வினா நடத்தப்பட்டது. போட்டி போட்டு பதில் சொல்லினர். போட்டியாளர்கள் தவறவிட்ட கேள்விகள் பார்வையாளர்களிடம் கேட்கப்பட்டது. ஆர்வத்துடன் அவர்களும் சரியான பதில் அளித்து கைத்தட்டலை பெற்றனர். 3 சுற்று முடிவில் விஷாலி பிரைமதி அணி முதலிடம் பிடித்தது. நாராயணமூர்த்தி புகழ்ஞான வேந்தர் அணி 2ஆம் இடம் பிடித்தது. 2 அணிகளும் மாநில போட்டிக்கு தகுதி பெற்றது. பட்டும் பேப்பர்லாம் டெய்லி கொடுத்தாங்க. அதில் நிறைய நாலேஜ் நிறைய கெயின் பண்ணேன். இது வரைக்கும் கெயின் பண்ணாத ஃபுல்லாக கேதர் பண்ணி எப்படிலாம் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணேன். 1000 மெம்பர்ஸ் எழுதின எக்ஸாமில் நான் 16 மெம்பர்ஸில் ஒரு ஆளாக இருக்கிறது ப்ரௌடாக இருந்துச்சு. கிளாஸ்க்கு எப்பயுமே பட்டம் நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க. அதில் நாங்கள் நிறைய நாலேஜ்லாம் கெயின் பண்ணிக்கிறோம். அதில் அறிவியல் சம்மந்தப்பட்டது, தொழில்நுட்ப சம்மந்தப்பட்டது எல்லாமே கேட்பாங்க. இன்றைக்கி கேட்ட கொஷின் கூட எங்களுக்கு தெரியாத நாங்கள் நாலேஜ் தான் கெயின் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டெய்லியும் பட்டம் பேப்பர் கொடுக்குறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் மேக்ஸு, சயின்ஸு, நிறைய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்குது. அதை வச்சு நான் நிறைய நாலேஜ்லாம் கெயின் பண்ணிட்டேன். இது என் தம்பியும் சேர்ந்து ஒரு நாள் என் கூட சேர்ந்து படிப்பான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட்டம் பேப்பர். பட்டம் பேப்பர் எக்ஸாமில் நானும் அந்த 16 பேரில் ஒரு ஆளாக வந்திருக்கேன். தேங்க்ஸ் பட்டம்.